கதவா சொன்னார் நிறைய இன்டர்வியூவில், தமிழுக்கு நடிக்கவே வராது, ஸ்கிரிப்ட்லேருந்து எனக்கு அந்த டார்ச்சர், இந்த அண்ணான்றது எடுத்துடலாமே. ஜெயிக்கணுங்கிறது வந்து ரொம்ப நாளாக நாங்கள் எதிர்பார்த்துட்டே இருந்தோம். ரொம்ப சந்தோஷம் தான் டிராவிட். கேட்குதா சவுண்ட்? அப்போ கேட்குதா? கேட்குது. கொஞ்சம் படபடப்பாக இருக்குது. நான் பாவங்கள் படம்னா டப்புன்னு பண்ணிடுவேன். இந்த மாதிரி மேடையில் பேசும்போது கொஞ்சம் இதாக இருக்குது. கரெக்டாக பேசணும். டக்குன்னு ஏதாவது ஒன்று சொல்லிட்டோன்னா அதை வச்சு வேறு மாதிரி ஆயிருமோ அப்படின்ற ஒரு மீம் கிரியேட் ஆயிருமோ. நம்ம நிறைய பேரை செஞ்சுருக்கோமா, அதனால என்ன பேசினாலும் பயமாகவே இருக்குது. இந்த டைலாக் சொல்லும்போது இதை இப்படி செய்வாங்களோ அப்படி செய்வாங்களோ அந்த மாதிரி ஒரு தாட் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி. இந்த ஒரு சூப்பரான ஒரு படத்தில் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஆகாஷ் ப்ரோக்கு ரொம்ப நன்றி. இது வந்து காமெடியாக பண்ணலாமா இல்லை வேறு ஏதாவது ஒன்று பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருந்த டைமில் கரெக்டான ஒரு வாய்ப்பு வந்தது. அதை கரெக்டாக யூஸ் பண்ணேன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் ப்ரோ. அதவா ப்ரோ ரொம்ப நன்றி ப்ரோ. கூட வந்து நான் ரொம்ப இன்ட்ரோவர்ட்டு, டக்குன்னு பேச மாட்டேன். ஆனால் வந்து அந்த செட்டில் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இது பண்ண ஈஸியாக ஃப்ரெண்ட் ஆகி வா போகலான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு கேங்காக சுற்றுன மாதிரி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ப்ரோ. தேங்க்யூ கயாடு, தேங்க்யூ பிரீத்தி. ஜூஜு ஒரிஜினல் ஜூஜு ப்ரோக்கு நன்றி. அவரை சொல்ல சொன்னார் வெளியே வந்து, ப்ரோ என் பேரெல்லாம் சொல்லாதீங்க ப்ரோ அப்படின்னாரு. சரி ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அப்புறம் சாய் ப்ரோ, அப்புறம் மனோஜ் சார், உங்களுக்கும் ரொம்ப நன்றி சார். நான் ரொம்ப ஒரு காமெடி வந்து எழுதும்போது இருக்கிறது, அப்புறம் அதை கரெக்டாக அதை ஷூட் பண்ணி அதை பிரதீப் ப்ரோ வந்து எடிட் பண்ணி அதை கரெக்டாக வச்சுருக்காங்க. ஏன்னா ஒரு படம் வந்து நடிச்சுட்டு வந்துடுவோம், நடிச்சிருக்கோன்னு சொல்லவே பயமாக இருக்கும். ஆனால் நல்லா போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும். நம்ம ஓகே நான் சீன் நல்லா பண்ணியிருக்கேன்டான்னு இருக்க மாதிரி இருக்கும். படம் லென்த்தாக இருக்குது அப்படின்னா கட்டு காமெடி தான் வைப்பாங்க. அந்த மாதிரி வைக்காமல் கொஞ்சம் நீட்டாக வச்சு சூப்பரான ஒரு இது கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி. அப்புறம் அன்பு தம்பி டிராவிட் வந்து ரொம்ப எமோஷ்னலாக சொல்லிட்டு போகிறான். எங்களுக்கு தான் ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது, எனக்கும் கோபிக்குமே. ஏன்னா இப்போது சென்னை வரும்போது வந்தான் வந்து இவனுக்கு கூப்பிட்றோமே அவன் கரெக்டாக வந்துடுவானா எப்படி வந்துடுவாங்கிற ஒரு சின்ன ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஜெயிக்கணுங்கிறது வந்து ரொம்ப நாளாக நாங்கள் எதிர்பார்த்துட்டே இருந்தோம். அது இந்த வருஷத்தில் ஒன்று டியூடு இந்த படத்தில் இது பண்ணது. என்னோட காமெடி ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னா அது வந்து டிராவிட் தான் வந்து அதை அங்கே வந்து சொல்லி எழுதி கொடுத்தான். அவனோட கொலாபரேட் பண்ணி தான் அந்த காமெடி எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணோம். ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. ரொம்ப சந்தோஷம் தான் டிராவிட். தேங்க்யூ. அப்புறம் வந்து வேற என்ன, ரொம்ப எமோஷன் ஆகிட்டேன். அதான் ரொம்ப நல்ல வாய்ப்பு கொடுத்தீங்க. இதே மாதிரி தொடர்ந்து நானா யோசிச்சிட்டே இருந்தேன் ப்ரோ, நான் கேரக்டர் ரோல் பண்ணுங்க அந்த மாதிரி சீரியஸாக சில படம்லாம் பண்ணியிருப்பேன். அதெல்லாம் பண்ணும்போது இது காமெடியாக பண்ணும்போது தான் எனக்கு வந்து ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருக்குது, ரொம்ப ஜாலியாக இருக்குது. எனக்கே இப்போ தான் இருக்குது. இப்போ சீரியஸான படம் பண்ண போகிறோம் இன்றைக்கி எது நீங்கள் அழுகிற சீன் அப்படின்னா எனக்கு வந்து நைட்டு தூக்கமே வராது. ஐயோ நாளைக்கு இது எப்படி பண்ண போகிறோம் அப்படின்ட்டு நம்ம அது ஒரு மாதிரி சீரியஸான சீன் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. காமெடியாக பண்ணும்போது ஜாலியாக ஓகே இந்த சீன்னால் இல்லை புதுசாக இப்போ தான் ஒன்று எழுதுகிறோம், ஓகே எழுதுங்க நான் வந்துட்டேங்கிற மாதிரி ரொம்ப ஜாலியாக பண்ணியிருந்தேன். ரொம்ப நன்றி. நிறைய பேருக்கு நான் வந்து நன்றி சொல்லாமல் மிஸ் பண்ணேன். ரக்ஷன், ஏஞ்சலின், மாதமுட்டி, நட்டி சார், எல்லாருக்கும் சாரி சார். நான் வந்து நான் கொஞ்சம் புதுசு இப்போ தான், இப்போ போக நான் கற்றுப்பேன் எல்லாத்தையும். இப்போ தான் வரேன் நான். யார்? ஆமாம், அவன் நீங்கள் டிராவிட் பேரை சொல்லலைன்னு டிராவிட் ஃபீல் பண்ணிட்டு இருந்தான். அவன் கட்டுரையில் எழுதி வச்சிருந்தான், அவன் மிஸ் பண்ணிட்டான். சுந்தரி இழப்பதோ வழக்கு, சூரியன் இருப்பதோ கிழக்கு, இதெல்லாம் ஏன்டா எழுதிக்கிட்டு இருக்கேங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் வந்து நீட்டாக பேசிட்டு போயிட்டீங்க. ஏதாவது ரமணகிரி சார், சின்னிஜெயன் சார், சாரி சார், நான் வந்து சின்னிசாரி சார் கூட எனக்கு வந்து ரொம்ப வருஷமாக இருக்குது. அவங்க வந்து சொன்னார், நீங்கள் வந்து காமெடியில் நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் இப்போ சினிமாவுக்கு போனால் உங்களை அப்படியே தூக்கிடுவாங்க அப்படின்னாரு. அப்போ சொல்லும்போது எனக்கு இப்போ புரியுது சார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். எனக்கு ரொம்ப ரமணிகர் நான் வந்து அவர்கிட்ட டிஸ்கஷன் உட்காரும்போது ரொம்ப ஜாலியாக இருக்கும். நிறைய விஷயம் பேசிகிட்டே இருப்போம். ஒரு நாள் தான் டிஸ்கஷனே வந்தேன். அதுக்கப்புறம் வந்து டிஸ்கஷனே இப்படி தான் இருக்குமாங்கிற மாதிரி ரொம்ப ஜாலியாக இருந்தது. இந்த படத்தில் வந்து வேலை செஞ்சோன்னு இல்லை, ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போன மாதிரி இருக்குது. இந்த படம் முடிஞ்சேன்னு வருத்தமாக இருக்குது எனக்கு. சீக்கிரமே அடுத்த படத்தை நீங்கள் ஆரம்பிக்கணும், அதை வந்து நானும் இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி. வாய்ப்பு அளித்தமைக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ரொம்ப ரோலாது, சாரி. சரியாக நடிக்க மாட்டேங்கிற கரெக்டாக அது நம்மளுக்கு பிடிக்காது. ஏன்னா நம்மளுக்கு நடிக்கவே வராது பேசிக்கலாக. பட் எப்படியோ நடிக்க வச்சிட்டாங்க. அது சங்கர் சாருக்கே தெரியும்.
ஸோ பட் ஆகாஷ் சம்மவர் மேனேஜ் பிகாஸ் நான் ஹாலிடே மாதிரி தான் வந்தேன் ஷூட்டிங்கு ஃபார் மை ஒர்க்கு. ஐ நெவர் வாண்டட் டு பி மை ஆக்டர். லைக் அதுவாக சொன்னார் நிறைய இன்டர்வியூவில், தமிழுக்கு நடிக்கவே வராது அவர், நாங்கள் எங்கள் ஸ்கிரிப்டையும் அவர் மாற்றிடுவார் அப்படின்னு சொன்னார். விச் வாஸ் வெரி நேச்சுரல் அண்ட் விச் மேட் இட் மோர் நேச்சுரல். இப்போ மெயின் பாயிண்ட்டுக்கு வரேன். இந்த படத்தில் 2 டார்ச்சர் அனுபவிச்ச பிரதர். இந்த டிராவிடனும் ரக்ஷனும் 2 பேர் இருக்காங்க. பேருக்கு தான் பரிதாபங்கள். ஷூட்டிங் விட்டு வரணும்ல, அதெல்லாம் விட்டுட்டு இது ஒரு படமாக பார்க்கணும்ல, இதே முரளின்ற ஒரு படமாக பார்க்கணும்ல. இல்லவே இல்லை, நோய். டப்பிங்கில் ப்ரோ படம் டிலே ஆனது, அப்ராட் பிரின்ஸ் எல்லாம் டிலே ஆனது ரீசன் இவங்க 2 பேர் தான். இவங்களை டப்பிங் கிளியர் பண்ணுறதுக்கே எங்களுக்கு 2 நாள் ஆச்சு. அப்படி எதெல்லாம் தேவையில்லாமல் பேசுகிறாங்க, எதெல்லாம் தூக்குறதுக்கே எங்களுக்கு அவ்வளோ டைம் ஆச்சு. நடிக்க சொல்லுங்கடா, பேச சொல்ல உங்களை, நடிங்க, ஆக்ட் பண்ணுங்க. 2 பேரும் சாவர் சார் ரொம்ப நன்றி. ஏன்னா சவுண்டில் எங்களுக்கு தான் ஷூட்டிங்லேருந்தே சொல்லியிருந்தேன் இவங்க 2 பேரும் தான் நம்மளுக்கு டார்ச்சர்னு. அப்படியே வந்து செட் ஆச்சு. அண்ட் ஃபேண்டாஸ்டிக்லி. அப்புறம் என்ன அதர்வா, வாட் அ லவ்லி ஹியூமன் இஸ், ஃபேண்டாஸ்டிக் ஹியூமன் டு ஒர்க் வித். எப்போ வந்தாலும் ஒரு ஜாலி, ஒரு ஹீரோ அந்த மாதிரிலாம். வி நெவர் பிஹேவ்டு ஆன் த செட்ஸ். வி ஹேட் ஒரு கிரேட் ஒரு பிரதர்லி ரிலேஷன்ஷிப். அவர் வந்து எல்லாரும் சொல்கிறாங்க ஹீ டசன்ட் லுக் லைக் 37 அப்படி இப்படின்லாம் இந்த இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு இருந்தேன். அவருக்கு எனக்கு 2 வயசு தான் டிஃப்ரென்ஸு. ஆனால் அண்ணான்னு கூப்பிட்டு எனக்கு தேவையில்லாமல் ஒரு வயசான தேவையில்லாமல் என்னை வந்து ஒரு இதாக்கி விட்டார். ஸ்கிரிப்ட்லேருந்து எனக்கு அந்த டார்ச்சர், இந்த அண்ணான்றது எடுத்துடலாமே, எதுக்கு வேணுமான்னு. ஆனால் எல்லாரும் என்னை ட்ராப் பண்ணிட்டாங்க. ஒருத்தருக்காங்க 2-3 பேர், பிரவீன் இவங்கெல்லாம் இருக்குடா. ஆஃப்டர் பார்ட்டி இருக்குல்ல ப்ரோ, ஜாலிடா நீங்கள் பார்ட்டி, அவ்வளோ. ஸோ திஸ் வாஸ் ஃபேண்டாஸ்டிக் ட்ராவல் அண்ட் சாய். வாட் அ பியூட்டிஃபுல் ஒர்க் ஃப்ரம் சாய் அண்ட் மனோஜ் சாய் பற்றி பெருமையாக பேசும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. திஸ் ஃபிலிம் வாஸ் ஈகோலெஸ் ஃபிலிம். எவ்ரி ஒன் எக்ஸ்சேஞ்ச் தேர் ஹாப்பினஸ் ஈவென்ச்சுவலி. எல்லாருக்குமே இட் வெண்ட், ஓ இவங்க நல்லா பண்ணாங்க, இவங்க சூப்பராக பண்ணாங்கன்னு. ஃபேண்டாஸ்டிக் ட்ராவல். நியூயார்க்லாம் போனோம், செம்ம கூத்தடிச்சோம். நடிப்பில் சொல்கிறேன், வேறு எதுவும் பண்ணல. வி ஹேட் கிரேட் ஃபன் ஆஃப் நடித்தோன்னு சும்மா பேருக்கு தான் சொல்கிறோம். ஆகாஷ் தான் தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ வி ஆல் ஹேட் கிரேட் ஃபன். ஒன் ஆஃப் தி ஃபன்னியஸ்ட் ஃபிலிம்ஸ் வி எவர் ஒர்க்ட் வித் ஆஃப்டர் பாய்ஸ்.